சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வரத்துக்கான எபிசோடில் நம்ம ரோகிணியை வீட்டுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுட்டு போக சொல்கிறாங்க. ரோகிணிக்கு துணையாக நம்ம வித்யாவும் கூட தான் வராங்க. அதுக்கு அடுத்ததாக விஜய் இறந்துட்டு லாயருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. என்னடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்தை போட்டுட்டு கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ரோகிணி கோர்ட்டில் இருந்து எல்லா பேப்பர்ஸையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பேப்பர்ஸில் எல்லாத்துலேயும் சைன் போட்டுட்டு நீ பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி ரொம்பவே தயங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் எந்த ஃப்ராடுத்தனமும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. உடனடியாக டாக்டரை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பம் வந்து ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.